போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் யாரும் வரல. நீ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா நாங்கள் சொல்கிறதா கேட்பாங்க. நாங்கள் அப்போ கட்சிக்காரங்க நாங்கள் வாங்கிட்டோம். நாங்கள் அப்படி தான் போடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் அடித்து காலி பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. எங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து குவார்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அப்படி தான் வேலை செய்வோம், நீங்கள் முடிஞ்சா பார்த்துக்குங்க. கோடங்கிப்பட்டியில் எங்களுக்கு சொந்தமான விவசாய இடம் இருக்குது. நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். சுந்தரம் விபீஷணங்கிறது எங்கள் அப்பா பெரியப்பா, அவங்களோட வாரிசு. நாங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், இதுவரையிலும் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று வந்து முன்பின்ன அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து 300 பேரோட வந்து எங்கள் இடத்துல வந்து கம்பிவேலி போட்டு போயிருக்காங்க. நைட்டு 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. வந்து பார்த்தா நாங்கள் அப்படி தான் போடுவோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் அடித்து காலி பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க. இப்படி அராஜகம் பண்ணால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நைட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் யாரும் வரல. நீ போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா நாங்கள் சொல்கிறதா கேட்பாங்க. நாங்கள் அப்போ கட்சிக்காரங்க நாங்கள் வாங்கிட்டோம், நீ இடம் வந்து உங்களுக்குலாம் சொந்தம் இல்லை, நீங்கள் போங்க, வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடம் எப்போ வாங்கினது? இந்த இடம் நாங்கள் வந்து 50 வருஷமா 50 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பாவும் 79ல் எங்கள் அப்பாவும் பெரியப்பாவும் வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து நாங்கள் இப்போ அனுபவ பாத்தியத்தில் இருக்குது, விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எப்போ வாங்கணும் உங்ககிட்ட சொல்றாங்க? அவங்கெல்லாம் எப்போ போலி பத்திரத்தை கொண்டு வந்து தினம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓனர் யாரும் வரல. ஓனரை வர சொல்லுங்க. யாரு என்னன்னு ரெக்கார்டு காமிங்கன்னா ஓனர் வரல. நாங்க அடியாளு, நாங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து குவார்டர் கொடுத்துருக்காங்க. நாங்க அப்படித்தான் வேலை செய்வோம், நீங்க முடிஞ்சா பாத்துக்குங்க, எங்க வேணாலும் போங்க, எங்களுக்கு தான் சப்போர்ட்டு. உங்க கையில என்ன காயங்க? எதனால? அவங்கதான் வந்து ஏன் இப்படி பண்றீங்க, எங்க இடத்துல இப்படி பண்ணோன்னே அப்படியே தள்ளி விட்டு கம்பி வேலி மேலேயே போய் விழுந்துட்டாங்க. உள்ள காயமா இருக்கு. மொத்தம் எத்தனை பேர் வந்திருந்தாங்க? மொத்தம் வந்து 300 பேருங்க. 300 பேர் 12 மணிக்கு வந்திருக்காங்க. 3:30 மணி வரையும் போட்டு முடிச்சுட்டு தெரியலைங்க. எதுல வந்தாங்க அவங்க? டாடா ஏசி அந்த மாதிரி பெரிய வண்டியில வந்திருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து கம்பி வேலி போட பார்த்தாங்க. நாங்க வந்து அப்பயே வந்து இது எங்க இடம், நீங்க வந்து தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு விஓ கிட்ட சொன்னோம், போலீஸ்ல சொன்னோம். போலீஸ் விஓ எல்லாம் சொல்லி இவங்க பாத்தியத்தில் இருக்குது, நீங்க உள்ள தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கோம். மறுபடியும் வந்து நேற்று நைட்டா போட்டிருக்காங்க. என்ன பண்ணீங்க? நாங்க வந்து இப்ப எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். இப்ப அன்னைக்கு வந்து போலீஸ் வந்து சொல்லிட்டு போயிடுச்சு, தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. மறுபடியும் வந்து நைட்டு விடிய போட்டதுனால இதுல வந்து எங்க இப்ப சம்பந்தப்பட்டவங்களோ எங்க குடும்பத்தை சேர்ந்த யாருக்காவது ஏதாவதுன்னா இவங்க தான் காரணம். இன்னைக்கு வந்து அதை வந்து ரெக்கார்டு பூர்வமா எல்லாத்தையும் வந்து நாங்க உலகத்துக்கு தெரியப்படுத்திருக்காதான் நாங்க வந்திருக்கோம். நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க மாமனார் பேரு சின்ன மாமனார் பேர் சுந்தரங்க. நாங்கெல்லாம் வாரிசு விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம். முந்தானால வந்து பிரச்சனை பண்ணாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்தாங்க. பார்த்து நம்ம மேல பிரச்சனை வராது, பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்களும் சரி வராதுன்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்தோம். நைட்டு ஒரு 2 மணிக்கு தண்ணி பாய்ச்சலான்னு எந்திரிச்சு போனா எல்லாம் தும்முன்னு நிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆகி எங்க வீட்டுக்காரரை போய் எழுப்பி போட்டேன். அவர் வந்து எல்லாத்துக்கும் எங்கள் தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே இவங்க எல்லாம் வந்து ஏங்கடா இப்படி பண்ணுறீங்க, எங்கள் பையனை கூப்பிட்டாங்க, எங்கள் குழந்தையெல்லாம் வந்தாங்க. ஏங்கடா இப்படி பண்ணுறீங்கன்னு போனோன்னே இவங்களை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த கை கீரலாயிடுச்சு. இவங்களை பிடிச்சோன்னா அவங்க கை மவந்து போச்சுங்க. அப்போ நாங்கள் எல்லாம் போக வேண்டாம், ஒதுங்கி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போவே எங்கள் பையனும் இன்னொருத்தரும் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போய் சொல்லிட்டு வந்து பொம்பளைங்களாம் கை வைக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி 8 மணி வரல எந்த போலீஸும் வரலைங்க. நாங்கெல்லாம் பயந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். என்ன பிரச்சனை? உங்க நிலத்தை அவங்க அபகரிச்சுட்டாங்க. அவங்க ரெக்கார்டு வச்சிருக்காங்க, கையில தான் வச்சிருக்காங்க. இன்ன வரல அவங்க ஓனர் யாருன்னே தெரியல. அந்த ரெக்கார்டு பத்திரம் வாங்கினவரே எங்களுக்கு யாரு இன்ன வரல காமிக்க. அந்த போட்டோவில் இருக்கிற மட்டும்தான் வந்து மிரட்டிட்டு இருக்கா. அப்படி போட்டோ காமிங்க. இந்த போட்டோவில் இருக்கிற பையன் மட்டும்தான் வந்து 3 நாளா அவரு தான் வந்து எங்களை மிரட்டிட்டு இருக்காரு. ஓனர் கொடுப்பா பத்திரம் கொண்டாரே சரியா அந்த பத்திரத்துக்கு பாத்தியமானவரை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அதை இது சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க. நீங்க சொல்ற இடம் எத்தனை ஏக்கர்? 7.5 ஏக்கருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு அந்த இடத்த நீங்க வாங்கி? 79ல் வாங்கினதுங்க. இவ்வளவு வருஷம் நாங்க தான் 40-50 வருஷம் நாங்க தான் அனுபவ பாத்தி இருக்குது. மணியாரே முந்தானத்து வந்து சொல்லிட்டு போயிட்டார். போலீஸுக்கிட்டே சொன்னாங்க.
சார் இவங்க அனுபவ பாத்தி இருக்குது, பட்டா சிட்டை எல்லாமே இவங்க பேர்ல இருக்குன்னு அவங்க போலீஸுக்கிட்டே சொல்லிட்டு போனாங்க. இப்போ போலீஸ் சொல்லி இப்போ மணியாரே சொல்லி எந்த ஆக்ஷன் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் வந்து இந்த நைட்டு வரல பிரச்சனை பண்றாங்க. இன்னுமேல எங்களுக்கு உயிருக்கு கண்டிப்பா கேரண்டி இல்லை. என்ன இவங்க எஸ்பி ஆபீஸ் எங்களுக்கு கேட்டு கொடுக்குமா கொடுக்காதா? இல்ல பிரச்சனை பண்ணவங்க நைட்டு உங்களை எப்படி மிரட்டினாங்க, என்ன சொன்னாங்க? கொன்றுவேன், இன்னொரு தடவை உள்ள வந்தீங்கன்னா நாங்க உங்க ஐடிஸ் எல்லாம் பார்க்க மாட்டோம். பொட்டச்சிங்களா என்ன பண்ணுவீங்க? நாங்க 4 பேர் தான். அவர் வயசானவருங்க, அவர் என்ன பண்ண முடியும்? பையன் ராயனூர்ல இருக்கான், வரந்துன்னு என்ன பண்ண முடியும்? எல்லாம் பண்ணுன்னு இது இவ்வளவு அராஜகம் பண்ணுங்க. நாங்க உயிரை காப்பாத்துறதே ராத்திரி பெரிய விஷயமா போச்சு. இது என்ன இது இந்த நபர் தான் எங்களை இவ்வளவு ப்ராப்ளம் பண்றது. எங்க ஓனர் அனுப்புனாரு. அந்த ஓனர் யாரு? எங்களுக்கு இந்த ஓனர் யாருன்னு தெரியும்.